ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம இன்னிலேருந்து வந்து பாலிட்டி நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் குரூப் 4ல் பாலிட்டியோட சிலபஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். யூனிட் 5 தான் வந்து இந்தியன் பாலிட்டி இருக்குது. இந்திய ஆட்சியில் நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் இதை படித்தாலே போதும். அந்தளவுக்கு நான் வந்து எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்கு எக்ஸ்ட்ரா அந்த லட்சுமிகாந்த் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம சேனலை முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சிலபஸ் என்னென்னு இந்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோலேருந்து வந்து நோட்ஸ் வந்து அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 6 டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஃபஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்போட முகவுரை என்னென்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். மொத்தம் ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் 4 கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்போட முகவுரை, அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஓகேவா. ரெண்டாவது வந்து குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஓகேவா. குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஓகேவா. அடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மை, மத்திய மாநில உறவுகள். கூட்டாட்சியோட அடிப்படை தன்மையும் மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. 5வது என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட்டு 6வது என்ன கொடுத்துருக்காங்க, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமைகள் சாசனம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதான் மொத்த டாபிக். இது நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த 6 எழுதிக்கிங்க, ஓகேவா. இந்த 6 நீங்கள் எழுதிக்கிட்டு அடுத்தது நம்ம நோட்ஸ் வந்து அடுத்தது ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது யூஸ் ஆகும். நோட்ஸ் தான் நமக்கு வந்து கடைசியில் கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நோட்ஸ் எடுக்க அழுகுப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு போயிடுவீங்க. எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.